திமுக கூட்டணி கட்சிகளை அடிமை கட்சிகள் என விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சிவசங்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிர்க்கட்சியாக இருந்த கட்சி என்பதால் தேமுதிகவிற்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டதாக கூறினார். இப்படி எல்லா விதத்திலும் அவருடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள், கூட்டணிக்கு தலைமை பாஜக, கூட்டணியில் முடிவெடுப்பவர் அமித்ஷா என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிற நேரத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அடிமை கட்சிகள் என்று பேசுவது தேவையற்ற செயல். மிக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறை கூறுகிறார். இவர் இந்த நல்லுறவோடு இருக்கின்ற இந்த கூட்டணியை அவர் விமர்சனம் செய்கிறார். அவருடைய கூட்டணியில் பாஜகவிற்கு கடந்த முறையை விட அதிக இடங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் இன்னும் கூடுதல் இடங்களில் பல கட்சிகள் போட்டியிடுகின்ற நிலை வந்திருக்கிறது. இந்த தமிழகத்திலே நோட்டாவுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த தாமரைக்கு இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை, பீகாரிலே, மகாராஷ்டிராவிலே சிவசேனா சரத்பவார் கட்சிகள் சந்தித்த நிலை, அதேபோல கோவாவிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்து பாரதிய ஜனதாவால் விழுங்கப்பட்டிருக்கின்ற மாநில கட்சிகளுடைய நிலைதான் அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் என்னதான் மேக்கப்பட்டுக் கொண்டு மறைக்க நினைத்தாலும் அவருடைய ஒவ்வொரு அறிவிப்பிற்கு பின்னால் அமித்ஷா தான் இருக்கிறார் என்பது மிக தெளிவாக கிராமத்தில் இருக்கின்ற மக்களும் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. தேமுதிகவும் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி. எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவிற்கு அதனால் எந்த மன வருத்தமும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு தேர்தலாக போட்டியிட்டு அந்த போட்டியின் அடிப்படையில் கூடுதல் இடங்களை பெற்று வருகிறோம். நாங்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறதாக நாங்களே சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறது என்று மிக தெளிவாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார்.